வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கேசிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ரிசல்ட் வச்சு தான் நம்ம நாளைக்கான கெஸிங் வந்து கொடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 785 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 78 இந்த சீபோர்டு 5 வந்து இந்த மாதம் வந்து அவன் ரிப்பீட்டடாக வந்து தொடர்ந்து முந்தின நாள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 35 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கான். இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85. ஸோ இதை வச்சுட்டு நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் அவன் வந்து கேமில் எடுத்து ஆடுறான் அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டாக அவன் எடுத்து அடித்து ஆடிடுறான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் முன்னாடி வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த 4 கண்டிப்பாக வந்து ஏ போர்டில் ஃபாலோவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆல் போர்டில் வந்து ஒரு நம்பர் வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து ஏ போர்டில் 4 வரும். ஏன்னா வந்து இந்த 40 சீரீஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து 41 42 அதெல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஏ போர்டில் 4 வந்து எக்ஸ்பெக்டடில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து 435 அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 785 அப்படின்றது இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? இந்த பேட்டர்னை வச்சு நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து பார்க்கலாம். நாளைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் வந்து வரப்போகுது. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு சின்ன ஒரு லாஜிக் தான் இருக்கு. அதாவது இங்கே பாருங்க, இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 75 அப்படின்னு அவன் கேமில் எடுத்துகிட்டு வரும்போது 75 எங்கெல்லாம் வந்து அவன் அடிக்கிறானோ அங்கெல்லாம் வந்து ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து எடுத்து கேமில் ஆடுறான். சரிங்களா? ஸோ அதனால் இந்த 75 போன மாதம் வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஏசியில் வந்து ஒரு 75, அதாவது மார்ச் வந்து ஏசியில் வந்து ஒரு 75. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு மறுபடியும் வந்து ஏசியில் 75. அந்த ஏசியில் 75 எங்கெல்லாம் அடிக்கிறான் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஒரு 18 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே வந்து ஏசியில் வந்து 75 அடிக்கும்போது பிசியில் வந்து ஒரு 18 அப்படின்னு சொல்லி கீழே வந்து அடிச்சிருக்கான். ஏசியிலேருந்து 75. ஓகேங்களா? ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 18 வந்து பிசியில் வந்து ஒரு 18 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 18. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 785 ஏசியில் திருப்பி வந்து ஒரு 75 வந்திருக்கிறதுனால இங்கே வந்து பிசி ஏபி வந்துருச்சு. ஸோ பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் நாளைக்கு 18க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக அவன் வந்து 2 நாள் வந்து சிபோர்டு 5 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஸோ வந்து 3 வந்து திருப்பி இங்கே வந்து 8 அப்படின்னு சொல்லி பி போர்ட்லேயும் வந்து திருப்பியிருக்கான். ஸோ அதனால் மந்த் எண்டுன்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் அவன் வந்து எடுத்து ஆடிடுவான். இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். நாளைக்கு ஏசியில் வந்து 18 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு நல்ல பேட்டர்னில் வந்து வந்திருக்கு. அதனால் 18 அப்படின்றது வந்து ஏசியில் வந்து வரலாம். அப்படி ஏசி 18 இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னொரு பேட்டர்னும் வந்து வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 18 அப்படின்னு வரும்போது கிராஸில் வந்து ஒரு நம்பர் வந்து வருது. கிராஸில் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு 185. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு இங்கே ஒரு 18. ஸோ ஒரு நாள் விட்டு கண்டிப்பாக இங்கே நமக்கு ஒரு 18 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அதே மாதிரி இந்த 1 5 8 அதுவுமே வந்து கேமில் வரும். மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த நம்பர் அவன் கரெக்டாக எடுத்து கேமில் ஆடிடுறான். அதனால் இந்த பேட்டர்ன் 1 5 8 கண்டிப்பாக வரும். அதனால தான் வந்து நான் ஏசியில் வந்து 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 1 8 வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் இங்கே வந்து 185 மார்ச் மாதம் வந்து ஒரு நம்பர் வந்துருச்சு. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதமும் அதே மாதிரி ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். 2 நம்பர் கொடுத்துருக்கான். மேலேயுமே ஒரு 518 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக வந்து இந்த 185 வந்து மேனிப்புலேட் பண்ணி அவன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 58, பிசியில் வந்து ஒரு 58, ஏசியில் வந்து ஒரு 18, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 158 வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ பிசி 58 வருது அப்படின்னா கண்டிப்பாக அவன் சைடில் மோஸ்ட்டாக இந்த நம்பர் எடுத்து ஆடும்போது கேமில் எடுத்து ஆடிடுவான். மந்த் எண்டுன்றதுனால இந்த நம்பர்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெண்டிங்கில் வேறு ஏதாவது நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் ஆடலாம். சரிங்களா? ஸோ இது முழுக்க என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். நீங்கள் ஃபாலோ மெத்தடு நான் சொல்லிட்டேன். ஃபாலோப்பில் ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பரும் கேமில் எடுத்து ஆடலாம்.
மெத்தடும் கணிப்பும் என்னோட கெஸ்ஸிங்கு எல்லாமே வந்து என்னோட தனிப்பட்ட என்னோட கெஸ்ஸிங்கை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். என்ன நம்பர் கேமில் வரும், என்னென்ன பேட்டர்னில் வந்து அவன் கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கேமை விளையாடிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், கவனமாக விளையாடுங்க. சரிங்களா? ஸோ அப்படி விளையாடும்போது நமக்குமே வந்து என்ன பேட்டர்னில் வின்னிங் வருது அப்படின்னு சொல்லி நம்மளுமே வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து வச்சுருப்போம். அந்த பேட்டர்னும் நீங்கள் கெஸ் பண்ணுற பேட்டர்ன் என்னோட பேட்டர்னோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை கேமில் எடுத்து ஆடிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் கொடுக்குற சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து 158 அப்படின்ற நம்பர் தான் வந்து நான் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18, பிசியில் பார்த்திங்கன்னா ஒரு 58, 158 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு பர்ஃபெக்டான பேட்டர்னில் வந்து நிற்கிது. மோஸ்ட்டாக இந்த நம்பர் பேட்டர்னில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு 80 to 90% வந்து ஒரு கன்ஃபார்மான நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பாசிபிலிட்டிஸ் தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு நாளைக்கு அந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேமில் எடுத்து விளையாடிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டினியூஸ் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.